இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இன்று கோடி அற்புதர், புதுமை வள்ளல், காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தரும் புனிதர் என்று பல மக்களால் போற்றப்படும் புனிதர் தனது வாழ்வில் நிகழ்த்திய 13 புதுமைகளை பார்த்து வருகிறோம். இது பகுதி 2. இந்த வீடியோவில் புனிதர் மீன்களுடன் பேசிய புதுமையை பற்றி பார்க்க இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் எல்லோரையும் போய் சேரும். மறவாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு கமெண்டில் பதிலளிங்க. அதே போல் புனித அந்தோணியார் உங்கள் வாழ்வில் செஞ்ச புதுமை என்னன்ட்டு கமெண்டில் எழுதுங்க. மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். மறையுரை ஆற்றுவதில் சிறந்தவரான புனித அந்தோணியார் தன்னுடைய மறையுரைகளை கொண்டு கிறிஸ்தவ சமயத்திற்கு எதிரான தப்பறை கொள்கைகளை முறியடித்துள்ளார். அன்று ரிமினி நகரத்தில் புனித அந்தோணியார் மறையுரை ஆற்ற சென்ற பொழுது அங்கிருந்த மக்கள் அந்தோணியாரை எதிர்த்து தப்பறையை செய்தனர். இருந்தாலும் இயேசுவின் வார்த்தைகளை அம்மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டுமென அந்தோணியார் நினைத்தார். ஆகவே அந்த மக்களிடம் இயேசு குறித்த நற்செய்திகளையும் மறையுரைகளையும் அறிவித்தார். ஆனால் அந்த மக்கள் அந்தோணியாரை ஒரு பொருட்டாக கூட கருதாமல் அவரை அனைவரும் அவமதித்தனர். எனவே புனித அந்தோணியார் கடற்கரை ஓரமாக சென்று நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். புனிதரின் மறையுரையை கேட்க கடலில் இருந்த மீன்கள் அனைத்தும் தங்களது தலையை வெளிக்கொண்டு வந்தது. அப்பொழுது புனிதர் அந்த மீன்களிடம், சகோதர மீன்களே, நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு வாழ சுதந்திரமான நீரையும் ஒளி கொள்ளா ஆழமான இடங்களையும் இறைவன் தந்துள்ளார். பெருவெள்ள காலத்தில், நோவாவின் பேழை காலத்தில் கூட உங்களை அழியாமல் பார்த்தார் என்று பிரசங்கித்து அவற்றுக்கு ஆசி வழங்கினார். ஆசிர் பெற்ற பிறகே மீன்கள் அனைத்தும் துள்ளி குதித்து தண்ணீருக்குள் சென்றது. புனிதரின் இந்த புதுமையை கண்ட ரிமினி நகரத்து மக்கள் தங்கள் மீதிருந்த பிழையை உணர்ந்து கொண்டு கிறிஸ்தவ சமயத்திற்கு எதிரான தப்பறை கொள்கைகளை கைவிட்டு புனிதரின் மறையுரைக்கு அனைவரும் செவி சாய்த்தனர். இதே போல்தான் நாமும் ஞாயிறு திருப்பலிக்கு சரியாக செல்வதில்லை. அங்கு வாசிக்கும் வாசகங்களுக்கும் நற்செய்திக்கும் மன்றாட்டுகளுக்கும் நாம் ஒழுங்காக செவி சாய்ப்பதில்லை. தயாரித்து வழங்கும் மறையுரையை நமது காதுகள் கேட்க மறுக்கின்றது. இவ்வாறு நிலையில் திருவிருந்தை அணுகுகிறோம். பகுத்தறிவு இல்லாத மீன்கள் இறை வார்த்தைக்கு காது கொடுத்த போது பகுத்தறிவுள்ள நாம் ஏன் நம் இதயங்களை இன்னும் கடினமாக்கிக் கொள்கின்றோம்? ஞாயிறு திருப்பலி மறையுரையை நாம் எப்படி கேட்கின்றோம் என நினைத்து பாருங்கள். அடுத்த முறை திருப்பலிக்கு செல்லும் பொழுது முறையான நிலையில் நற்கருணை வாங்கவும் குருவானவர் சொல்லும் செய்திகளை கேட்கவும் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். வாங்க அந்த 3 கேள்விக்குள்ள போகலாம். முதலாவது கேள்வி, இந்த புதுமை எந்த நகரத்தில் நிகழ்ந்தது? இரண்டாவது கேள்வி, அந்தோணியார் இந்த புதுமையின் மூலம் நம்மிடம் கூறுவது என்ன? மூன்றாவது கேள்வி, அந்தோணியார் எவற்றுக்கு தன்னுடைய மறையுரையை வழங்கினார்? அன்பின் ஆண்டவரே, இந்த புதுமையின் மூலம் அந்த மீன்கள் எவ்வாறு உம்முடைய வார்த்தையை கேட்டதோ அதே போல நாங்களும் ஞாயிறு திருப்பலிக்கு செல்லும் பொழுது அங்கு வாசிக்கப்படும் வாசகங்களுக்கும் நற்செய்திக்கும் மறையுரைக்கும் எங்களுடைய செவிகளை திறக்கச் செய்தருளும். அதன் மூலம் நாங்கள் குழப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளின் மூலம் எங்களை தேற்றுவீராக. அடுத்த முறை நாங்கள் செல்லும் பொழுது உம்முடைய முழுமையான பிரசன்னத்தை திருப்பலியில் கண்ட செய்தருளும்.
காண செய்வீராக. ஆமென். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். God bless you. பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே,